வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. கர்நாடகா மாநிலம், கேரள மாநிலம் இந்த வனப்பகுதிக்கு மையப்பகுதியில் அமைந்திருக்கின்ற கூடலூரில் தான் நின்றுருக்கோம். 11 மணி ஆக போகுது. ஒரே நிசப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மயான அமைதி. காரில் பறந்து மக்களின் பாதுகாப்பையும் வனவிலங்குகளோட பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக வனத்துறையினர் தயாராக இருக்கிறாங்க. என்னென்ன பார்க்க வாய்ப்பு இருக்குது சார்? ரெண்டு பக்கத்துமே அப்படியே ஒரு பேய் இருட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்குது சார். எதுவுமே தெரில. என்ன இடம் இது ஆக்சுவலாக? அரௌண்ட் 100 எலிஃபென்ட்ஸ் இங்கே இருக்குங்க சார். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம் சார். அந்த வீடியோவில் இங்கே கூடலூரில் தான் ஒரு காரை அப்படியே யானை அப்படியே தூக்குதுங்க சார். இது எப்போ நடந்துச்சு? வெஹிக்கிள் எடுத்து போயிட்டாங்க சார். இங்கே தானே இருந்துச்சு. இங்கே நேற்று ஃபுல்லாக எல்லாமே வெஹிக்கிள்ஸாக வச்சுருந்தாங்கல்ல. இப்போ எந்த வெஹிக்கிள்ஸும் கிடையாது. வேலை இது பண்ணும்போது இங்கனக்குள்ள ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸாக நிப்பாட்டிட்டாங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வெஹிக்கிள், வெரி அட்ராக்டிவ் கலர். அது டல் கலர்ஸ்னால் தெரியாது. உடனே அதை பார்த்துட்டு எது இது பண்ணுது. இப்போ மணி ஒரு 12 மணி ஆக போகுது. இப்போ ஏதாச்சும் விவசாயிகள்ட்ட இருந்து போன் வந்துச்சா? எங்க விவசாயம் நடக்குது, இந்த மாதிரி ஆனது நிற்குது அப்படின்னு. தந்தம் ஒத்த கம்பு வச்சுருக்காங்க. ஓட்டையாயிடுச்சு. இந்த ரோடு தான் சார். இது கீழே டவுன் இருக்குது. இதில் தான் நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போவாங்க. இந்த சைடு தான் எஸ்டேட்லாம் இருக்குது. அப்போ அங்கிட்டு போகும்போது இந்த இதில் தான் யானை கிராஸ் ஆகிட்டே இருக்கும் சார். இது மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது என்னென்னலாம் சார் இருக்குது கண்டிப்பாக கடைபிடிக்கணும், என்னென்னலாம் பண்ணவே கூடாது சார்? இந்த மாதிரி அனிமல்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பாக இறங்கவே கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம் சார். இப்போ முன்னாடி நம்ம கார் போயிட்டு இருக்கு. கார் டக்குன்னு நிற்கிது அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது யானைக்காக நிற்குதா? சிக்னலும் சொல்ல முடியாது, கத்தியும் சொல்ல முடியாது. ஏதாச்சும் அனிமலை பார்த்தா நம்ம வண்டி தான் நிற்குது. எங்க இருக்கு? கீழே தான் யானை இருக்கு அப்படிங்களா? இப்போ கீழே தான் நிற்கிது. அனௌன்ஸ் பண்ணுங்க. இப்பகுதி வாழ் பொதுமக்களுக்கு வனத்துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்பகுதியில் 2 காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு செல்ல வேண்டாம் என வனத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்சமயம் யானைகள் வீட்டு அருகாமையில் வரும் பட்சத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண். நம்ம வண்டியை பார்த்தாலே கொஞ்சம் யானைக்கு தெரியும். கொஞ்சம் பயம் இருக்கு. வந்துட்டாங்க. பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் சார் இருந்துச்சு சார். வீட்டு பக்கத்தாங்க சார். பாக்கு மரம் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம்காண்டி வரும். என்னன்னா இப்போ அவங்க எதுவும் தெரியாமல் உள்ளே வெளியேறி வரும்போது அந்த அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா சடசடன்னு ஒரு சவுண்டு கேட்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்நாடகா மாநிலம், கேரள மாநிலம் இந்த வனப்பகுதிக்கு மையப்பகுதியில் அமைந்திருக்கின்ற கூடலூரில் தான் நின்றுருக்கோம். மணி சரியா இரவு 11 மணி ஆக போகுது. ஒரே நிசப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மயான அமைதி. மக்கள் சத்தம் அப்படிங்கிறது எங்கேயுமே கேட்கல. காரணம், கடந்த 2-3 ஆண்டுகளில் மட்டும் வனவிலங்குகள் தாக்கி இந்த பகுதிகளில் 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் அயர்ந்து உறங்கும் சமயத்தில் காரில் பறந்து மக்களின் பாதுகாப்பையும் வனவிலங்குகளோட பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக வனத்துறையினர் தயாராக இருக்கிறாங்க. முதுமலை புலிகள் காப்பகம் கூடலூர் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா அவர்களுடைய தலைமையில் தான் இன்றைக்கி நம்ம நேரடியாக போய் அங்கே ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. ஒரே அமைதியாக இருக்குது சார். இப்போலாம் எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இங்கிட்டு ஒரே வாகனங்கள் சத்தமாக இருக்கும். இங்கே ஆக்சுவலி இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 lakhs பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் 2 தாலுக் ஏரியாங்க. இந்த 2 தாலுக் ஏரியாவில் ஒரு 21 வில்லேஜ் இருக்குது. இன் அடிஷன் டு தட் அவங்க பார்த்தீங்கன்னா 200 to 250 அரௌண்ட் 250 ட்ரைபல் ஹாம்லெட்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ட்ரைபல் ஹாம்லெட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இதே மாதிரி இங்கே அனிமல்ஸ் அதே மாதிரி எப்படி இருக்குன்னா, இது இந்த டிஸ்ட்ரிக்டில் 70% ஆஃப் தி ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே முதுமலைன்னு நியர்பை இருக்கும். முதுமலை ஃபாரஸ்ட்டும்
இங்கே அஜாயினில் கேரளா ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த கேரளா ஃபாரஸ்ட்டுக்கு எலிஃபண்ட் எப்பயுமே ஒரு இதுலேருந்து ஒரு ஏரியாவுக்கு மைக்ரேட் போய்கிட்டு இருக்கோம். இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டு ப்ளஸ் இது எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். அதில் மைக்ரேட்லேயே போகும்போது இது எங்கே வரும்னா கூடலூர் பிளேட் தாண்டி தான் போகும். இந்த கூடலூர் பிளேட்டில் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பாதுகாப்பையும் அதே மாதிரி வளமுகளையும் நம்ம பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இதில் வந்து இன்றைக்கி என்னென்ன டியூட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஒர்க்கே வந்து ஈவினிங்கும் மார்னிங்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நைட் நேரம் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏன்னா நைட் நேரம் தான் அனிமல்ஸ் வந்து எல்லாரும் அன்டிஸ்டர்ப் டயத்தில் தான் தே வில் மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி கார்னிவல்ஸ் இருக்குது. கார்னிவல்ஸ் லெப்பர்டு அப்புறம் ப்ளஸ் வந்து புலி இதெல்லாம் இருக்கிறது வந்து நைட் தான் நாக்டர்னல் வெளியேறி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அனிமல்ஸோட மூமெண்ட்ஸ் நம்ம இது பண்ணோம். அதுக்கு என்னென்ன டியூட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் இப்போ நேரிலேயே பார்க்கணும்னு சொல்லி வந்துருக்கீங்க. எஸ், இந்த சமயம் வந்து நம்ம இப்போ போகிற பாதையில் வனவிலங்குகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதற்கான நேரம் இது அப்படின்னா என்ன சார்? அதற்கான நேரம்னா அதான் இவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரத்தில் அதோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 11 மணி இப்போதான் என்ன நடக்கும்? இப்போ வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? உள்ள வந்து வெளியே ஃபுட்டுக்கு அந்த தண்ணிக்காண்டி வரும், ப்ளஸ் வந்து மூவ்மெண்ட் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம், உணவுக்காண்டி வரும். அந்த விஷயம்லாம் நீங்கள் போக ஃபீல்டில் பார்த்துக்க என்னென்ன பார்க்க வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத பாருங்கள். என்னோட இங்கே வந்து இந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 150 பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காண்டி பார்க்குறதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் லோக்கல் பீப்புளே ஒரு 120 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிற்கிறது ஒரு த்ரில்லாக இருக்குது சார். கூடலூர் அப்படின்னு கேள்விப்பட்டாலே வந்து நிறைய அழகும் இருக்குது, அந்தளவுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் பொதுவாக இது மாதிரி பேட்ரோலிங் போகும்போது என்ன மாதிரியான பாதுகாப்போட போவீங்க? பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் சேஃப்டிக்காண்டி பீப்புளுக்கு இது பண்ணுங்க மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் எங்களோட சேஃப்டிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வெப்பன்ஸ் வச்சுக்கிடுவாங்க சில இதில், மற்ற இதில் பார்த்துருவோம். உங்கள் கூட நீங்கள் பயணம் பண்ணி எப்படி அந்த இரவு நேர சவால் அப்படிங்கிறது இருக்குங்கிறத பார்க்க நாங்கள் ஆவலாக இருக்கோம். போலாமா சார்? ஓகே, ப்ளீஸ். சார் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம் சார். அந்த வீடியோவில் வந்து இங்கே கூடலூரில் தான் ஒரு காரை வந்து அப்படியே யானை அப்படியே தூக்குதுங்க சார். இது எப்போ நடந்துச்சு? மெல்ல 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 வண்டி அந்த பாத்வேல தான் அது கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குங்க. அதோட பிஹேவியர்ஸ் அது உள்ளே போகும்போது அந்த ரோட் சைடில் எல்லாமே வெஹிக்கிள்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த ரோட் சைடில் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கும்போது இந்த காரை பார்த்துருப்பீங்க, தட் இஸ் ரெட் கலர் கார். ரெட் கலர் வந்து ஆக்சுவலி அந்த அனிமல்ஸ்க்கு அவ்வளோ இதானது கிடையாதுங்க. சரியா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகும். அண்ட் லக்கிலி அந்த வெஹிக்கிள்குள்ளே யாருமே இல்லை, பார்க் பண்ண வெஹிக்கிள்ஸ். பார்த்த உடனே அது வரும்போது எல்லாரும் அதே மாதிரி பீப்புள்ஸ் என்னன்னா அது ஒன்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது உள்ள வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே பார்த்தோன்னே அந்த இதில் அடிச்சு தூக்கி விடுங்க. அதுதான் நடந்துச்சு. அது இமிடியேட்டாக நாங்கள் அடுத்த ஆக்ஷன் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணியிருந்தோம்னா உடனே இமிடியேட்டாக எல்லாருமே அப்போல வந்து எங்கள் ஸ்டாஃபும் இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்போ தான் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. விரட்டி இந்த சைடு போய்கிட்டு இருக்கு, ஹியூமன் கேபிட்டல் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அடுத்து சடனாக இந்த சைடு திரும்பிட்டு உள்ளே வரும்போது அது போகிற பாத்வேல கரெக்டாக அது இருந்துச்சு கார். அதனால இல்லைன்னா அது கிராஸ் பண்ணி அப்படியே போயிடும். அது எல்லாம் சரின்னு பார்த்துட்டு அதுக்கு உடனே வந்து எல்லாரும் போயிட்டோம், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போயிட்டு மற்றதை பார்த்து இது பண்ணோம். அவங்களுக்கு இமிடியேட்டாக அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறதுக்காண்டி டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே பீப்புளெலாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ ரெட் கலர் காரில் வந்து வனப்பகுதிக்குள்ளே போனாலே ஒரு பயம் இருக்கும். ரெட் கலர் வந்து யானைக்கு பிடிக்காதா? ரெட் கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் டல் கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப இதாக உள்ள கலர்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது, பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கலர்ஸ். அதில் தான் இதாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போயும் அங்கே அந்த ஏரியாவில் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டயத்தில் அது மூவ் பண்ணக்கூடிய இடங்க அது, அதனால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த டியூட்டி பார்க்குறவங்கள பார்க்கலாம். அதே மாதிரி பீப்புள் அந்த டயத்தில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் என்னன்னா ஃபுல்லாக மைக் அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கத்துமே அப்படியே ஒரு பேய் இருட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்குது சார். எதுவுமே தெரில என்ன இடம் இது ஆக்சுவலாக. இது வந்து நம்ம கூகுளோட அவுட்ருங்க. இப்போ டூவர்ஸ் நம்ம வந்து பாடந்துறையை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்க. இந்த ஏரியாவில் பாடந்துறை தேவர்சலா, அதுக்கு அடுத்து தான் நிலாக்கோட்டைன்னு ஒரு ஏரியா வரும்.
இந்த ரோடு வந்து இது வயநாடுக்கு போகக்கூடிய சுல்தான் பத்தேரிங்கிற ஒரு ரோடு. இந்த ஒரு ரோடு ப்ளஸ் வந்து அனதர் ரோடு வந்து காலிக்கட் ரோடு. இந்த 2 ரோடும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அனிமல் மூவ் பண்ணுற ஏரியாவில் உள்ளக்கூடியது. இதை தாண்டி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட். என்ன காரணம் இந்த நேரத்தில் வந்து அனிமல்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கிராப்ஸ் இது இருக்குங்களா? என்ன காரணம் சார்? காரணம் ஆக்சுவலி வந்து நைட் தான் அன்டிஸ்டர்ப் டயத்தில் தான் அது மூவ் பண்ணும். ஏன்னா எல்லாமே அங்கங்கே செட்டில்மெண்ட்டு பீப்புளோட இருக்கிறது எல்லாம் பில்டிங் அப் ஏரியா அதெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே உள்ள வந்துக்கிட்டு. இல்லை உணவுக்காக போகுதுங்களா கடந்து இந்த ரோட்டை கடந்து போகிறதுக்கான தேவை சொல்கிறேன். தேவைகள் வந்து ஆக்சுவலி இது வந்து 2 டைப் ஆஃப் திங்ஸுங்க. ஒன்று வந்து இங்கேருந்து கடந்து இன்னொரு ஃபாரஸ்ட் கேரளா ஃபாரஸ்ட் போகிறது. அப்புறம் லோக்கல் அது ரெசிடென்ட்ஸ் எலிஃபென்ட்ஸ்னே ஒரு அரௌண்ட் 100 எலிஃபென்ட்ஸ் இங்கே இருக்குங்க. அந்த லோக்கல் எலிஃபென்ட்ஸ் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய பேச்சஸ் ஃபாரஸ்ட் சொல்லியிருக்கேன் நான். என் கையில் இருக்கக்கூடியது வந்து அரௌண்ட் 15,000 ஹெக்டேர் ஏரியா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்போ தான் இந்த சைடு வந்திருந்தீங்கன்னா தெரியும். இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா முதுமலை ஒரு கண்டினியூஸ் பேட்சாக ஃபாரஸ்ட் இருக்கும். அதை தாண்டிட்டு இப்போ கூடலூரில் நீங்கள் இந்த சைடு இறங்கி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பேட்ச் பேஸாக இருக்கும். ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே இதில் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டீ ஏரியா இருக்கும், பில்டிங் அப் ஏரியா இருக்கும், மக்கள் ரெசிடென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏரியா தாண்டி தான் வரும். இதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் 350 பேட்ச் ஃபாரஸ்ட் இருக்குது. அரௌண்ட் 340 ஆமாம் 340 கிட்ட வந்து அது ஃபாரஸ்ட் வந்து பேட்ச் பேட்சாக இருக்குது. சம் ஆஃப் த பேட்ச் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லாம் எங்கள் கையில் இருக்குங்க. இந்த மாதிரி தான். இப்போ இந்த ரோட்டில் வந்து இந்த நேரத்தில் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ வாகனங்கள் எல்லாம் எதுவும் தணிக்கை பண்ணி அனுப்புறீங்களா? எதுவும் போகிறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது இருக்கா சார் எல்லா வாகனங்களுக்கும்? இல்லை அதெல்லாம் அது போய்கிட்டு இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது கொஞ்சம் லோக்கல் பீப்புளுக்கு கொஞ்சம் தெரியுங்க எந்த இடத்துல என்ன இது பண்ணி வரணும்னு. அதுக்காண்டி இதிலே பார்த்து எல்லாம் கிடையாது. ஒரு சர்டன் பிளேஸில் மட்டும்தாங்க கிராஸ் பண்ண. அதோட அன்டிஸ்டர்ப்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவில் வரும்போது அதில் வந்து வருங்க. சில இதில் பீப்புள் இருக்கிற ஏரியாவில் வந்து பீப்புள் அந்த அடிக்கடி வரும் இந்த அக்ரிகல்ச்சர் கிராப் பண்ணியிருப்பாங்க. எலிஃபண்ட் அது லைக் பண்ணக்கூடிய கிராப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கிராப் பேடி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வாழை பனானா கிராப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஈஸிலி அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணுறதுனால டக்குன்னு வந்தது. ஒரே இடத்துல எல்லா ஃபுட்டும் கிடைக்கணும் வரும்போது அதுலேயே நம்ம ரைட் பண்ணி விரட்டி விடக்கூடியது. அலாம் சவுண்ட் அடிச்சு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போய் இது பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம யானையை தான் சார் இப்போ அதிகமாக பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எங்கே பார்த்தாலும். இப்போ சிறுத்தை அப்படிங்கிறதும் கூடலூரில் பார்க்க முடியுது. அதனால தாக்கி இறந்தவங்களாம் இருக்கிறாங்களா? இல்லை அதில் இருக்காங்க. லாஸ்ட் இதில் ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ நடந்துச்சு ஜனவரியில். ஆக்சுவலி என்னன்னா ஒரு எப்படின்னா அதெல்லாம் வந்து இதோட எப்படின்னா இதோட ஹேபிட்டட் ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தை இதெல்லாம் வந்து அது நீங்கள் புலி இதெல்லாம் வந்து அந்த சிறுத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இட்ஸ் எ குட் ஹேபிடேஷன். கீழே அது வாட்டுக்கு பாதிங்க இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கும். அதில் வந்து பீப்புள் மூவ்மெண்ட்ஸ் வர பண்ணி போய்கிட்டே இருக்கும். எங்கெங்கே புஷஸ் ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சிறுத்தையெல்லாம் வந்து நார்மலாக வந்து யாரையும் அடிக்காங்க. ஹைலி சென்சிட்டிவ் அனிமல், கொஞ்சம் கூச்ச சுபாவமான இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அழகாக பார்த்த உடனே போகத்தான் செய்யும். இதெல்லாம் பியூர்லி ஆக்சிடென்ட்டாக நடக்குது. அவங்களாம் வந்து அவங்க பார்க்காம போய் முன்னாடி இது பண்ணுறது சரி. இந்த மாதிரி அதில் வந்து இது லாஸ்ட் நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லெப்பர்டு கொஞ்சம் காலில் அடிபட்டு இருந்துச்சுங்க. அடிபடும் போது அந்த மாதிரி இடத்துல ஹேபிடேஷன் பக்கத்தில் ஈஸியாக ஃபுட் மெட்டீரியல் கிடைக்கும், நாய் கிடைக்கும், ஒரு மற்ற இது கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் பீப்புள் பக்கத்தில் நடக்கும்போது அவங்களுக்கு அதோட சைஸ் ரொம்ப சின்னவங்களாக இருக்கும்போது உட்காந்துருக்கும்போது இந்த நேச்சர்ஸ் கால்ஸ் போகும். இது டாய்லெட் பீப்புளெலாம் வந்து வெளியே போவாங்க. அவங்க ரெசிடென்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஸோ இது ஒரு அன்டிலேட்டிங் டெரைனு ஃபுல்லாக மேடு பள்ளமாக இருக்கக்கூடியது. ஒரு இதில் வந்து வேலியஸில் அங்கே ஸ்வாம்ப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே கீழே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி ஈஸியாக அவைலபிள்னு சொல்லிட்டு அங்கே தான் லேபர் லைன் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து. இப்போ லாஸ்ட் இன்சிடென்ட் அப்படிங்கிறது யார் சார் இறந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்போது? லாஸ்ட் இன்சிடென்ட் வந்து இது கார்னிவரில் சொல்கிறீங்க நீங்கள். கார்னிவல் அட்டாக் லெப்பாடை பொறுத்தவரை வந்து ஒரு அது ஜனவரியில் நடந்துச்சுங்க. ஓகே. ஒரு அம்மா வந்து குழந்தைய கூப்பிட்டு போதுங்க. அங்கே எல்லாமே பெட்ரோலிங் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஒரு லேடியை அட்டாக் பண்ணதுங்க. ஸோ லெப்பர்ட் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெப்பர்ட் மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சு. ஒரு ஆடு மாடு அடிச்சு சாப்பிடுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கேமரா ட்ராப்னு சொல்லிட்டு கேமரா வச்சுருவாங்க. கேமரா வச்சுட்டு அந்த இடத்துல எப்போ என்ன வருதுங்கிறதுல மானிட்டர் பண்ணி அதோட ஐடியெல்லாம் பார்ப்போம். இது ரெகுலராக வர்றதா, என்ன இது லெப்பர்டு அதே மாதிரி டைகர்னா எந்த இதில் உள்ளதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே நாங்கள் இப்போ சிவியராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. 24x7 ஒர்க் பண்ணக்கூடிய டீமுங்க. அது டே டயத்தில் ஒரு பெட்ரோலிங் டீம் இருக்கும், நைட் டயத்தில் ஒரு பெட்ரோலிங் டீம் இருக்கும்.
மாற்றி மாற்றி இங்கே வெஹிக்கிள் எல்லாமே அரௌண்ட் 15 வெஹிக்கிள் கொடுத்துட்டோங்க ரேஞ்சுக்கு 2 வெஹிக்கிள் இருக்குங்க, 6 ரேஞ்ச் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி போய்க்கிறது, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சேஃப்டி. ஒரு இன்டீரியரில் உள்ளே போகும்போது செய்யும்போது அப்படி போயிட்டு வரும்போது அந்த மாதிரி அந்த ஏரியாவில் எல்லாமே பெட்ரோலிங் ஃபுட் பெட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குழந்தைய கூப்பிட்டு ஸ்கூல் இது பண்ணிட்டு கூப்பிட்டு வருது அந்த அம்மா. ஸ்கூல் முடிச்சுட்டு கூட்டு வரும்போது பக்கத்தில் அந்த புஷ்ல இருந்து வெளியேறி வந்துச்சு. வெளியேறி வந்து இழுத்துருச்சு. அப்போ உடனே இமிடியேட்டாக வந்து என்னோட ஸ்டாஃப் போய் உடனே அந்த இது சவுண்டு விட்ட உடனே கூட்டத்தை பார்த்தோன்னே அது மிரண்டு ஓடிடும். லெப்பர்டு ஓடின உடனே குழந்தைய தூக்கிட்டு வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி வாஸ் டைட். அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு பேபி அப்படின்னு. அப்புறம் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து அது சிவியராக வாட்ச் பண்ணி மறுபடியும் டாக்டர் டீமில் வந்து அதுக்கு ஒரு இது வெட்டினரி டாக்டர் டீம் இருக்குங்க. அந்த டீமில் வர சொல்லிட்டு மயக்க ஊசி போட்டு பிடிப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக பண்ணிட முடியாது. நம்ம சீப்பையில் பண்ணிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த அனிமலோட பிஹேவியர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது ப்ராப்ளமேட்டிக்கு, இது வந்து இது ஹியூமன் கில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறத வச்சு அதில் தான் அந்த வந்து ஆர்டர் உடனே கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே மறுபடியும் இது மயக்க ஊசி போட்டு பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சி கொண்டு போய் அங்கே உள்ளே விட்டுட்டோம். இப்போ கேரளா ரொம்ப பார்டரில் இருக்கிறதுனால இப்போ இடையில கூட ஒரு யானையை வந்து என்கவுண்டர் பண்ணுற அளவுக்குலாம் போனாங்க. அப்படி பண்ணும்போது வந்து அந்த யானை வந்து இப்போ பக்கம் கூடலூர் அப்படிங்கிறதுனால இந்த சைடு வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுங்களா அப்போல்லாம்? ஆக்சுவலி வந்து யானைகள் எப்போயும் மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் வரையும். இந்த சைடு இங்கே முதுமலையிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கேரளா வரும், கேரளா எலிஃபென்ட்ஸ் இங்கே வரும். அதுக்கு தெர் இஸ் நோ பவுண்ட்ரி. அது இன் சர்ச் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மைக்ரேட்டிவ் அது இவ்வளோ தூரம் அது நடந்துக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு இதில் அது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே சார், இப்போ நிறைய இடங்கள்ல வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் போட்டிருக்கீங்கல்ல, அது என்ன காரணத்தினால போட்டிருக்கீங்க? நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறது அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணோம்? ஆக்சுவலி காரில் வர்றவங்க வந்து இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இந்த இடத்துல வந்து ரொட்டீனாக கிராஸ் பண்ணுற ஏரியாங்க. ரொட்டீனாக கிராஸ் பண்ணும்போது அந்த சீசனில் எலிஃபென்ட் வரும்போது இந்த ஏரியாவில் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காஷன் தெரியும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட இது பண்ணிக்கிறாங்க. அதுக்காண்டி எந்தெந்த இடத்துலலாம் ஒரு வல்னரபிள் இடம்னு சொல்லி பார்த்துருக்கோமோ அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்க காஷன் போர்டு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது அனௌன்ஸ் பண்ணால் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? யானை வந்துருச்சுன்னா இல்லை வரப்போகுதுன்னா அது எதுக்கு சார், எந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவீங்க? அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அது ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே இப்போ எலிஃபென்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அதோட மூவ்மெண்ட் கொஞ்சம் நேரம் இருக்குங்கிறப்ப டக்குன்னு எடுத்து மைக் ஆன் பண்ணி சொல்லிடுவோம். அது சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் காஷியஸ் வந்துட்டு வெளியேறி வர மாட்டாங்க. யாரும் வெளியேறி வராதிங்க, இந்த மாதிரி எலிஃபென்ட் மூவ்மெண்ட் இங்கே ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போன பற்றி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொன்னால் சரி ரைட்டு. குட் ஈவினிங். யாராவது டீம் மெம்பர்லாம் யாராவது வந்தீங்க? ஓகே. ஏன்னா இப்போ நேற்று எலிஃபென்ட் ஒன்று அடிச்சில்ல இங்கே, அது இன்றைக்கி எதுவும் மூவ்மெண்ட் தெரிஞ்சா? இங்கே இல்லை அப்படின்னா அப்புறம் வீடியோ வந்து தப்பான வீடியோ. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நம்ம ரோடு இல்லை. ஓகே. இன்னைக்கு காலையில் வந்தீங்களா எல்லோரும்? இன்னைக்கு காலையில் அந்த எலிஃபெண்ட்டோட மூவ்மெண்ட் தெரிஞ்சா? PT-12ஓட மூவ்மெண்ட்டு எங்கே? ஓகே. அந்த வெஹிக்கிள் அது காமிச்சாங்களா? வெஹிக்கிள் காம்பன்சேஷன் இது வாங்கிட்டீங்களா? அப்ளிகேஷன் வாங்கிட்டீங்களா? வெஹிக்கிள்ஸ் எங்கே இருக்குது இப்போ? எந்த இடம்? அந்த இடத்துல இது பண்ணுங்க. வெஹிக்கிள் எடுத்து போயிட்டாங்க. தெரியும், இங்கே தானே இருந்துச்சு. இங்கே நேற்று ஃபுல்லாக எல்லாமே வெஹிக்கிள்ஸாக வச்சுருந்தாங்கல்ல, இப்போ எந்த வெஹிக்கிள்ஸும் கிடையாது. ஆக்சுவலி மூவ்மெண்ட் என்னன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு வந்து இந்த எலிஃபெண்ட் எல்லாம் விரட்டிட்டு இது பண்ணிருக்காங்க. டக்குனு அது என்னாச்சுன்னா உள்ளே போய் கிராஸ் ஆகி அப்படியே வெளியேறி வந்துருச்சு. வெளியேறி வரும்போது இந்த பாத்வேல இது பண்ணும்போது இங்கனக்குள்ள ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸாக நிப்பாட்டிட்டாங்க. வெஹிக்கிள்ஸில் இது வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வெஹிக்கிள், வெரி அட்ராக்டிவ் கலர் டு அது டல் கலர்ஸ்னால் தெரியாது. உடனே அதை பார்த்துட்டு எது இது பண்ணுது. லக்கிலி அதில் வெஹிக்கிள் யாருமே இல்லை. எங்களுக்குள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்குது. எல்லோரும் இந்த சைடு ஒரு விஷயத்துக்காண்டி போயிட்டாங்க. ஃபேமிலி போயிட்டு நிப்பாட்டின பார்க்கிங் வெஹிக்கிள் தான். அப்புறம் தான் நேற்று நாங்கள் இதான் கான்ஃப்ளிக்டில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயம். இன்னைக்கு என்ன சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கார்னர் ஏரியாவில் வெஹிக்கிள் நிப்பாட்டாதீங்க, ஏன்னா உள்ள மறுபடியும் இது பண்ணி போனால் கொஞ்சம் இதாகும்னு சொல்லியிருந்தோம். அதனால் வெஹிக்கிளை எடுத்துட்டாங்க. எத்தனை மணிக்கு சார் நடந்துச்சு நேற்று? நேற்று அரௌண்ட் ஒரு 7:45.
ஆனா திடீர்னு மாதிரி இது மாதிரி டேனிங்ல வந்து நின்னா இப்படி மழை மாறி இருந்துச்சுன்னா தூக்கி வாரி போட்டுருமா சார்? என்ன பண்ணணும் அந்த இடத்துல? அந்த இடத்துல நம்ம வந்து மேக்ஸிமம் அது இது பண்ணி தான் இது பண்ணி அனுப்பணும். அது மாதிரி இடத்துல தான் அந்த என்கவுண்டர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஆக்சிடென்ட் தான், இட் இஸ் பியூர்லி ஆக்சிடென்ட். நம்மளாம் உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நேரத்தில் யாருமே வராமல் இருந்தாங்கன்னு தெரியாது. இந்த வர்ற வெஹிக்கிள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வெளி ஏரியா வெஹிக்கிளாக இருக்கும். அவுட் சைடர்ஸ் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். கார்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஎல் கேஎல் இங்கேருந்து கேரளா போகிற டீமு இப்போ யாரு ஹெல்ப் பண்ணுறது? இங்கே வந்து அரௌண்டு இங்கே ஒரு எப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு டீம் இருக்குன்னா டீமுக்கு இது 12 டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பிளேஸில் வந்து இந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு அக்கரன்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு போகங்களும் அந்த அனிமல் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அதனால வரும்போது அதுக்காக காஷன் போர்டு எல்லாம் வைக்கிறது. கொஞ்சம் இங்கே இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்களா சார் உங்களுக்கு? என்ன இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணி? இந்த நேரத்தில் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நேற்று நடந்ததுனால இங்கனக்குள்ள மக்கள் மூவ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கீன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மறுபடியும் போயிட்டு இந்த சைடு வருமானு பார்ப்பாங்க. சப்போஸ் இது இல்லைன்னா இன்னொரு இடத்துல ஒரு இது இருக்கும், அந்த இடத்துல உடனே கால் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, தடம் கமிட்டின்னு ஒன்று சொன்னேன். ஒவ்வொரு ரேஞ்ச் பீட் லெவல்லையும் வச்சுருப்போம். இந்த ரேஞ்ச் பீட் லெவலில் வச்சுருக்கிற கமிட்டியில் யாருன்னா வில்லேஜ் பீப்புள் இருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஒரு டீம் கிரியேட், அவங்க அந்த வில்லேஜ் டீமில் உள்ளவங்க. இவங்கெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே உள்ள அக்ரி லேண்டில் ப்ரொடெக்ட் பண்ணும்போதோ அந்த கிராப் அடிக்கிறக்காண்டு வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் எங்கள் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். பீப்புள் மூவ் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷனில் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, மூவிங்லேயே தான் இருப்பாங்க. நைட் ஃபுல்லாக மூவிங்கில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ மணி வந்து ஒரு 12 மணி ஆக போகுது. இப்போ ஏதாச்சும் விவசாயிகிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா எங்க விவசாய நடத்துறது இந்த மாதிரி ஆனது நிற்குது அப்படின்னு? 9 ஆளுக்கு அந்த இடம் எந்த இடம் இங்கே ஒரு அந்த டஸ்க் இருக்குல்ல, இன்னொரு டஸ்க் இருக்குல்ல பெரிய இது பக்கத்தில் ஆர்எஃப் இருக்கிறனால ஆர்எஃப் வந்து அதுக்கு வந்து சேஃப்டியான பிளேஸ் வரும். அதுக்கு தேவையான சாப்பிட்ட உடனே போயிடும், அது உள்ளே போய் நின்றுக்கிறோம். இந்த மாதிரி தான் மணிக்கல். இதை என்ன செய்வோம்னா மறுபடியும் இந்த டீம் போயிட்டு என்ன செய்யணும், நைட்டு ஃபுல்லாக பார்த்துருவாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் என்ன அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துச்சே, இது டெய்லி வருதா என்னங்கிறத பார்ப்பாங்க. இல்லை மற்றதுன்னு பார்த்து அந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க கையில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்க. டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய வழியெல்லாம் பார்ப்பாங்க. எந்த நேரத்தில் சார் அது மாதிரி அதிகமாக அது மாதிரி உங்களுக்கு ஃபோன் காலாக இருக்கட்டும், இது மாதிரி எங்கள் விவசாய நிலத்தில் நிற்கிது, இது மாதிரி எங்கள் ஊர் பக்கம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி எந்த நேரத்தில் கரெக்டாக ஃபோன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும்? நைட் வந்து 9 to 3 o'clock வரைக்கும், ஏர்லி மார்னிங். இது வரைக்கும் இந்த ஃபோன் வந்துருக்கா அந்த மாதிரி? இப்போ இன்னைக்கு இந்த ரேஞ்சில் இங்கே வரல, இப்போதைக்கு வரல. பத்திர சேரம்படி ரேஞ்ச் இருக்குது, அங்கே வந்து ஃபோன் கால் வந்துட்டு தான் அங்கே கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக தான். காட்டுக்குள்ளெல்லாம் போய் பேட்ரோல் பண்ணுவாங்களா இல்லை மெயினில் தான்? காட்டுக்குள்ளேயே பண்ணுவாங்க. காட்டுக்குள்ளேயே இந்த நேரத்துலையும் இந்த நேரத்தில் பண்ண மாட்டோம். காட்டுக்குள்ளே நீங்கள் இந்த நேரம் ஃபுல்லாக அது பப்ளிக் சேஃப்டியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட இது வந்துட்டு ஓகே போகலாமா சார்? ஓகே. இந்த ரோடு தான் சார், இந்த கீழே டவுன் இருக்குது, இதில் தான் நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போவாங்க. இந்த சைடு தான் எஸ்டேட்லாம் இருக்குது. அப்போ அங்கிட்டு போகும்போது இந்த இதில் தான் யானை கிராஸ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாஸ்மார்க்கில் ஒரு 7 மணிக்கு அடைச்சா ஏன்னா 8:30 9 மணி நேரம் ஓப்பனில் இருக்குது. அப்போ அந்த டைமில் எல்லாம் ஆட்டோ எடுத்து அங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு 7 மணிக்கு அடைச்சா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அவங்களுக்கும் சேஃபாக இருக்கும். சார் இது மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது என்னென்னலாம் சார் கண்டிப்பாக கடைபிடிக்கணும், என்னென்னலாம் பண்ணவே கூடாது சார்? இந்த மாதிரி டயத்தில் உள்ள போகும்போது பர்டிகுலர்லி இறங்கக்கூடாதுங்க. இறங்கும் போது என்னாங்கன்னா இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஸ்டேட் ஏரியா, அது டீ எஸ்டேட் இருக்கும். இந்த மாதிரி இந்த சிறுத்தை மாதிரி அனிமல்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பாக இறங்கவே கூடாதுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து பீப்புள் சில பேர் வந்து வெளியே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே வந்துடும், ஏன்னா அது மறைஞ்சு நிற்கக்கூடிய இடமா இருக்கும். அதே மாதிரி சில இதில் வந்து நம்ம உறவுகள் உட்கார்றது செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது அனிமல்ஸ் பார்க்கும்போது ஒரு அதை விட சின்ன அனிமலாக தெரிஞ்சுன்னா உடனே அட்டாக் ஆகும். கார்னிவர் அனிமல்ஸ் அதில் தான் வரும். பர்டிகுலர்லி காலையில் வர்றவங்க இந்த லேபர்லாம் இல்லை உள்ளவங்க நேச்சர் கால்ஸ்காண்டி அவங்க டாய்லெட் போகிறது மற்றது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஆகும். நைட் நேரம்லாம் ஏதோ வண்டியில் போனாங்கன்னா வண்டியில் தான் போகணும், வெளியே இது பண்ணக்கூடாது. நைட் மூவ்மெண்ட்டு அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ தேயிலை தோட்டங்களில் அதிகமாக அது மாதிரி சிறுத்தை தாக்கி இது மாதிரி பழி அப்படிலாம் பார்க்க முடியுது இல்லை? என்ன காரணம் சார்? என்ன தேயிலை தோட்டத்தில் குறிப்பாக சிறுத்தைகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? என்ன காரணம் அது மாதிரி மனிதர்கள் அங்கே தாக்குறதுக்கு? நம்ம தேயிலை தோட்டத்தில் வந்து அந்த லேடிஸும் மற்றவங்கலாம் இது பண்ணும்போது குனிஞ்சு தேயிலை பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பின்னாடி உள்ள அனிமல் பார்க்கும்போது யாருக்கும் ஒரு எப்பயுமே வந்து நார்மலாக எந்த ஒரு கார்னிவரும் யாரையும் போட்டு உட்காந்து வந்து அட்டாக் பண்ணுங்கிற நெசசிட்டியே இல்லைங்க, தேவையே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில அனிமல் வந்து வயசான காரணமாக வேட்டையாட முடியாத கண்டிஷனுக்கு போயிருக்கலாம்.
சிலது கால் இதனால இன்ஜூர்ட் ஆகிருக்கும். இன்ஜூர்ட் ஆகிருக்கும்போது அது வந்து மறைஞ்சு நின்று அங்களுக்குள்ளேயே வரக்கூடிய இறைய வந்து பிடிக்கக்கூடிய கட்டாயத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி இதில் தான் இதெல்லாம் பியூர் ஆக்சிடென்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அப்படி ஒரு இன்ஜூர்ட் அனிமல் போச்சு செஞ்சுன்னா டக்குன்னு அந்த மாதிரி இதெல்லாம் இது மூவ்மெண்ட் தெரிஞ்சுன்னா கேமரா பார்த்து மார்ச் பண்ணுவோம். சப்போஸ் ரியலி அந்த அனிமல் இன்ஜூர்டு தானாங்கிற பார்ப்போம். சப்போஸ் இன்ஜூர்டுனா அது கூண்டு வச்சு பிடிச்சி வெளியே இன்னொரு டீப் ஃபாரஸ்ட் ஏரியாவில் விடுவோம். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு விட்டுருவோம். சார் இப்போ முன்னாடி வந்து நம்ம கார் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி பெட்ரோல் சமயத்தில் வந்து ஒரு கார் வந்து டக்குன்னு நிற்கிது அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து யானைக்காக நிற்குதா இல்லை எதுக்காக நிற்குது அப்படின்னு எப்படி சார் புரிஞ்சுப்பீங்க? அவங்க சிக்னலும் சொல்ல முடியாது, கத்தியும் சொல்ல முடியாது ஏதாச்சும் அனிமலை பார்த்தா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இது நம்ம வண்டி தான் நிற்கிது. எஸ் வாப்பா, என்னப்பா பண்ணீங்க இப்போ? மூமெண்ட் இருந்துச்சா? மூமெண்ட் இருந்துச்சா? எங்கே இருக்கு? வேலையை விழுந்துடும். அனௌன்ஸ் பண்ணுங்க. அனௌன்ஸ் பண்ணீங்களா? லேபல் லைன் எங்கே இருக்கீங்க? குறிஞ்சி நகரில் இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிருங்க. சீனிவாசன் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிக்குங்க. சார் இப்போ வந்து காட்டுப்பகுதியில் வந்து நடுவில் நின்றுட்டு இருக்கீங்க, என்ன காரணம் இங்கே இது வைக்கிறதுக்கு? இப்போ வந்து சார், இப்போ யானை வந்துட்டு வீட்டு பக்கத்தில் வந்துச்சிங்கன்னா நமக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க. நம்பருக்கு, டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்கள் போயிட்டு பசங்களை வச்சு மானிட்டரிங் பண்ணுவோம். இப்போ அங்கே கீழே தான் யானை இருக்குங்க. அப்படிங்களா? இப்போ கீழே தான் நிற்கிது? கீழே தான் நிற்கிதுங்க. வயலில் இப்போ இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு யானை வீட்டு பக்கத்தில் தான் வந்துச்சுங்க. இப்போ பசங்களை வச்சு நாங்கள் மானிட்டரிங் பண்ணி வயல் பகுதிக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுங்கன்னா அந்த கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே ஆண்ட்ரோட் காட்டுக்கு போயிருங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் இப்போ கண்காணிக்கணும் அந்த யானையை? நாங்கள் விடிய மெசேஜ் போடுவோங்க. விடிய பார்த்து தாங்க இருப்போம். இங்கே தான் இருப்பீங்க? இங்கே தான் இருப்போங்க. இப்போ யானை அந்த பக்கம் மூவ் ஆயிடுச்சிங்கன்னா அங்கே கூப்பிடுவாங்க. வீட்டு பக்கத்தில் கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நாங்கள் அங்கே போயிட்டு வீட்டு பக்கத்தில் நாங்கள் எதுவும் யானைக்கு ஆளுங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குவோம். ஆனால் இங்கே நெட்வொர்க் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குல்ல. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா திடீர்னு நெட்வொர்க் இல்லைன்னா அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? இப்போது டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு கிடைக்காம போனால் கூடயும் நம்ம பசங்க வந்துட்டு பசங்களோட நம்பர் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க, மக்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ மக்கள் வந்து நம்ம கூப்பிடுவாங்க. பசங்க இந்த டவர் கிடைக்காம இருந்தாலும் பசங்களுக்கு கூப்பிடுவாங்க. இந்த நேரத்தில் வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஏதாச்சும் ஆத்திரம் அவசரம் அப்படின்னா வெளியில் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து எப்படி நீங்கள் அவங்களை அலர்ட் பண்ணுவீங்க? இது மாதிரி அவங்க வீட்டுக்கு எதிர்ப்புற கூட யானை நிற்கும், அந்த பகுதியில் தான் நிற்கிது அப்படிங்கிறது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஈவினிங் டைம்லேயே நம்ம காலையிலேயே வந்துட்டு பசங்க மானிட்டரிங் பண்ணுவாங்க. பகல் டியூட்டி பசங்க மானிட்டரிங் பண்ணும்போது சாயந்தரம் டைமில் நாங்கள் வந்துடுவோங்க. அப்படி வரும்போது கூட நாங்கள் வந்த உடனே நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி யானை இருக்குங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, 7 மணிக்கு மேலே வரக்கூடாது, வீட்டை வரக்கூடாது. அப்படி கடைக்கு போகிறவங்களுக்கு போயிருந்தா கூடயும் நாங்கள் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணி ஃபோன் மூலிமா மக்களுக்கு சொல்லி கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக வர சொல்லிடுவோம். இப்போ இங்கே நிற்கிற யானை அப்படிங்கிறது புதுசாக வந்துருக்குங்களா? அது ஏற்கனவே வர யானை தானே சார்? இல்லை, இது ஆல்ரெடி இருக்கானதுங்க. இருக்கானதுங்க. CT8 ஒரு மக்கனா ஒரு யானை இருக்குங்க. 2 யானை இருக்குங்க. ஓ, 2 யானை புள்ள நிற்கிது? 2 யானை இருக்குங்க. என்ன காரணத்துக்காக வந்திருக்கு? அது காட்டில் ஃபுட்டு இல்லாதனால வீட்டு பக்கத்தில் தண்ணி அந்த மாதிரி இந்த பாக்கு எதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு. கீழே வந்து ஏதாச்சும் பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்களா? இல்லை, கீழே ஒன்றும் பண்ணலைங்க. கீழே வந்துட்டு ஒரு சோம்பு ஏரியா இருக்குங்க. அப்புறம் வந்து பாக்கு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குங்க. அது சாப்பிட்றதுக்கு அப்படி வருங்க. வீட்டு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துச்சுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஃபோன் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் அலர்ட் பண்ணிட்டு நானே கொஞ்சம் அந்த பக்கம் மூவ் பண்ணி விட்டுருவோம். நாங்கள் இப்போ வரும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. இப்போ அதுங்க காதில் விழுமா? அவங்க அலர்ட் ஆகுவாங்களா? பண்ணியிருப்பாங்க. எங்களுக்காக ஒரு தடவை பண்ணி காமிங்களே. இப்பகுதி வாழ் பொதுமக்களுக்கு வனத்துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்பகுதியில் 2 காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு செல்ல வேண்டாம் என வனத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்சமயம் யானைகள் வீட்டருகாமையில் வரும் பட்சத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 90 92 32 08 50. மீண்டும் ஒரு முறை 90 92 32 08 50. நன்றி. இப்போ வந்து அதை கேட்டுட்டு அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. ஆமாங்க. இந்த நம்பரு கிடைக்காம போனால் கூடயும் நம்ம பசங்க இருக்காங்க, ADS பசங்க இருக்காங்க சார். அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. எந்த நம்பருக்கு கிடைக்குதோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லா நம்பரும் கொடுப்போம். நாங்கள் இப்போ வழியில் வரும்போதே இது மாதிரி இறங்கி நிற்கிறது வந்து பாதுகாப்பே இல்லை, எக்காரணத்தை கொண்டு காரை விட்டு இறங்க வேணான்றாங்க. ஆனால் 4 பக்கமும் பார்த்தா காடாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி பாதுகாப்போட இங்கே நிற்பீங்க? எப்படிலாம் நீங்கள் வந்து கண்காணிப்பில் இருப்பீங்க பயம் பத்திரமா? சார், எங்களுக்கு டார்ச் ஃபஸ்ட்டு முக்கியங்க சார். 2வது வந்து வண்டி சேஃப்டிங்க சார். யானைங்களை துரத்திட்டு வந்தால் கூடயும் நாங்கள் வண்டிக்குள்ளே போய் உட்காந்து அது வண்டி சேஃப்டிங்க சார். நம்ம வண்டியை பார்த்தாலே கொஞ்சம் யானைக்கு தெரியுங்க, கொஞ்சம் பயம் இருக்கும். மற்ற பப்ளிக் வண்டி வந்தால் கூடயும் பயம் இருக்காதுங்க. நம்ம வண்டி வந்தாலே யானைக்கு தெரியும், யானை வந்துட்டாங்க
அப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் சார். அந்த வண்டி சவுண்டா இல்லை அந்த கலரா இல்லை எதை பார்த்தது? வண்டி சவுண்டு, அப்புறம் நம்மளோட வண்டியில் வெளிச்சம், இதுக்கு தான் ஆர்னு, இந்த சவுண்டுக்கு யானை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பயந்துருக்கும். அடிக்கடி இந்த பெட்ரோல் அப்படிங்கிறது வர்றதுனால பார்த்து பழக்கப்பட்டிருக்கும். ஆமாங்க. ஆனால் ஒரு சில யானை பயப்படுங்க சார், ஒரு சில யானை பயப்படாதுங்க சார். ஒரு சில யானை வந்து பயப்படாதுங்க சார், வண்டிக்கு பயப்படாதுங்க சார். எந்த யானை பயப்படாது சார்? புதுசாக வர யானை வந்து பயப்படாதுங்க சார். இங்கே இருக்க யானை வந்துட்டு அது நம்ம வந்தால் கூடயும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருங்க சார். இப்போ யானையை தாண்டி இது போன்ற இடங்களில் இப்போ தேயிலை தோட்டம் இருக்குது, சரி இது போல் கொஞ்சம் அடர்த்தியான காடாக இருக்குல்ல, இந்த இடத்துல வேறு என்னென்ன விலங்குகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்? லெப்பர்ட் இருக்குது சார், கரடி இருக்குது, அப்புறம் டைகர் கூட இருக்குங்க சார். டைகர்லாம் கொஞ்சம் ரேருங்க சார். லெப்பர்டு கொஞ்சம் இருக்குங்க சார். ஆனால் 6 மணிக்கு மேலே யாரும் இங்கே இந்த டைம்லலாம் யாரும் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க சார் மேக்ஸிமம். ஒரு சில பேர் வந்து கடைக்கு போயிருந்தா கூடயும் நாங்கள் வந்து அலர்ட் பண்ணிடுவோங்க சார். யானை வந்திருந்தாலும் சரி, லெப்பர்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தகவல் சொல்லிடுவோம் சார், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் சார். இப்போ 6 மணிக்கு மேலே இந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் வெளியே வர்றது கஷ்டம் ரொம்ப. ஆமாங்க சார், பார்க்க முடியாது. இப்போ முடியாதுங்க சார். அப்படி தற்சமயம் ஏதாவது கடைக்கு போகிறதா இருந்தால் கூடங்க சார், அப்படி போயிருந்தா கூடயும் அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் சொல்லிடுவோங்க சார், இந்த மாதிரி யானை வந்திருக்குங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க. அதே மாதிரி மெகாஃபோனில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோங்க சார். இப்போ யானை எங்கே நிற்கிதுன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? அந்த இங்கே தான் சார், நம்ம பசங்க வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அந்த லைட் அடிச்சு பார்ப்பீங்க? ஆமாங்க சார். ஒரு பாருங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம் சார். டார்ச் இந்த டார்ச்சுங்கிறது நல்ல பவராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஆமாங்க சார். வாங்க சார். சார் யானை வந்துட்டுங்க சார், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் சார் இருந்துச்சுங்க சார், வீட்டு பக்கத்துங்க சார். இப்போ நாங்கள் யானையை விரட்டி கொஞ்சம் அந்த வயலுக்கு கொண்டு வந்துட்டோங்க சார். இப்போது நம்ம பசங்க வந்து இங்கே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார் கீழே. நிற்கிதுங்களா? மொத்தம் 2 யானை இல்லை சார்? ஆமாங்க சார். ஒன்று தான் இப்போ நிற்கிது. இருக்குங்க உள்ள அங்கிட்டு தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்குங்க சார். ஓ. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1 மணி. 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு லைட் எரியுது பாருங்கள். லைட் தெரியிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரெசிடென்சியல் ஏரியாங்க, மக்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த ஸ்வாம்புன்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அண்டுலேஷன் டெரைன் தான் இந்த ஏரியாவில். மேலே பார்த்துட்டு நடந்து வந்தோம், இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். பள்ளம் இருக்கும்போது அந்த ஸ்வாம்ப் ஏரியாவில் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாக்கு மரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கீழே வந்து இது இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு பாக்கு மரம் இந்த இதெல்லாம் அது சாப்பிட்றதுக்காண்டி வரும். வந்துட்டு அது 2 அனிமல் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் என்ன விஷயம்னா, இப்போ எதனாலும் மரம் சவுண்டு கேட்டுட்டு பக்கத்தில் இருக்க வீட்டில் உள்ளவங்க ஏதோ ஒரு விஷயம் வெளியேறி வர்றாங்க அப்படின்னாங்கன்னா அது இதாகும். அதனால தான் இவங்க காஷியஸ் பண்ணுவாங்க, இந்த ஏரியாவில் யானை நடமாட்டம் இருக்குது, யாரும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர வேணாம் அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு மூமெண்ட்லாம் அதோட டியூட்டியை பார்த்து அது போய்கிட்டே இருக்கும். இப்போ அண்ணா அது என்னன்னா, இப்போ அவங்க எதுவும் தெரியாமல் உள்ளே வெளியேறி வரும்போது அந்த அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாகிடும். அப்போல்லாம் ஹியூமன் டெத்து மற்றதெல்லாம் வரணும். இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறதுனால மக்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, இவங்க சொல்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு டெத்தாக இது பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் பீப்புள் ஆர் வெரி கோஆப்ரேட்டிவ். அவங்களுக்கு வந்து இதோடு சேர்ந்து வாழ பழகிட்டாங்க. இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்குது. அதில் தான் தடம்னு ஒரு கமிட்டி சொன்னேன் நான். தடம் கமிட்டியில் பீப்புளெலாம் மெம்பராக இருப்பாங்க. இவங்க உடனே இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. இப்போ கூட ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அது சொன்ன உடனே அதுக்கு மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா சடசடன்னு ஒரு சவுண்டு கேட்கும்.
அந்த பாக்கு மரத்தை கீழே விழுகிறது அதை பார்த்த உடனே சொல்லுவாங்க. இதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்னு ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்னா அதில் உள்ள மக்களையும் இவங்க சப்போஸ் ரொம்ப நியர்பையாக வந்துடுச்சு செஞ்சுட்டா உடனே கூப்பிட்டு வருவாங்க. அப்போல்லாம் வந்து சவுண்டு சொல்லிட்டு இந்த அது ஆர்ன் சவுண்டு மற்ற இதெல்லாம் போட்டு விரட்டக்கூடிய வழியெல்லாம் பார்த்து. இப்போ எத்தனை யானை சார் உள்ள இருக்கு? உள்ள 2 யானை இருக்குங்க. 2 யானை இருக்குது. 2 யானை வந்து ஈவன் இது கிப்பான ஒரு 11 o'clockலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேலேருந்து வந்தது 11 மணிலேருந்து இங்கே தான் நிற்கிது. இங்கே தான் இருக்குது. முன்னேறி வந்தவொடனே ஸ்வாம்ப்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னி அது கொஞ்சம் வெளிச்சம் வர வெளியேறி போகும். ஒரு 4 மணி 5 மணி போல் வெளியேறி போயிட்டு அது நியர்பை ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிடும். அது வரைக்கும் டீம் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன சார் இப்போ சாப்பிட வந்திருக்கீங்க? என்ன சாகுபடி இது பண்ணியிருக்காங்களா? பாக்கு மரம் வந்து பாக்கு மரம். பாக்கு மரத்தோட பாக்கு இதெல்லாம் எடுத்து. ஆனால் நம்மளோட இங்கிருந்து மேட்டில் இருக்கும், இதோட பாக்கு மரம் உயரமாக இருக்குது. கீழே விழுற பாக்குங்களா இல்லை ஆட்டி ஏதாச்சும் கீழே விழ வச்சு சாப்பிடுங்களா? அதையும் சாப்பிடும். ப்ளஸ் வந்து உடச்சி அந்த குருத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி கீழே தண்ணி அவைலபிள் இருக்கும். ஸ்வாம்ப் ஏரியாவில் தண்ணி இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்காண்டியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இப்போ 4 மணிக்கு மேலே வந்து எங்கே சார் கடந்து போகும்? இப்போ நியர்பை ஃபாரஸ்ட்டுக்கு மேலே ஏறி போயிடுங்க. எந்த தொந்தரவும் கொடுக்காம அது பாட்டுக்கு போயிடும். அது மாதிரி போயிடும். இப்போ தெரியுதா சார் இங்கேருந்து? தெரியுது பாருங்க. அந்த இதில் இருந்தது நீங்கள். அதிகமாக 50க்கு மேலே தான் இருக்கும் நைட்டு பெட்ரோல்ங்கிறது. இந்த மாதிரி நான் தடம்னு சொல்லிட்டு போயிருப்போம். தடம் கூடலூர்னா அந்த இருக்கக்கூடிய அந்த பீட்டில் உள்ளது. அதில் அந்த கூடலூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அனிமலை பற்றி அப்படியே சொல்லிடுவாங்க. அதில் ஒரு மெசேஜ் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். விசாலாட்சி எஸ்டேட் பகுதியில் ஒற்றைக்கொம்பு யானை உள்ளது. இந்த யானை இரவு நேரத்தில் செம்பாலா, டிகேபட்டி, நர்த்தகிரி, பாட்டிக்கடை, அட்டி, நந்தட்டி பகுதிகளுக்கு வர அதிக வாய்ப்புள்ளது. எனவே இரவு நேரத்தில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம். அதிகாலை நேரத்தில் டிகேபேட்டை முதல், ஏன்னா நைட்டு வந்து இங்கே மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா காலையில் தான் வெளியே போகும். 4 to 6 இது மாதிரி இதில் போகும். அப்படிங்கிறது அதிகாலை நேரத்தில் டிகேபேட்டை முதல் நந்தட்டி வரை நடைப்பயிற்சி செய்வதை முற்றிலும் தவிர்க்கவும். தங்கள் பகுதிக்கு யானை வந்தால் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. இந்த குரூப்பில் அங்கே உள்ள அது பீப்புள்ஸ், இது யாரும் வில்லிங் பீப்புள் இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள ஊர் தலைவர் இருப்பாங்க. முக்கியஸ்தர்கள் எல்லாமே சேர்ந்துக்கிடுவாங்க. அடிக்கடி மீட்டிங் வேறு போட்டுக்குருவோம். இந்த குரூப் ஆஃப் பீப்புள்னு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க வாட்ஸ்அப்பில். சிலது வந்து சில பேர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்காது, மொபைல் இருக்காது, அவங்களுக்கு தான் அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட். இதே மெசேஜ் தான் இது ஒன்று பண்ணிக்கிறது. இப்போ வந்தவொடனே காலையில் ஏர்லி மார்னிங் இந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எப்பயும் இப்போ இவங்களாம் நைட்டு போய் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவங்க வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு பிறகு காலைல 8 மணிக்கு முடிப்பாங்க. காலையில் ஆகிடும் 8 மணி. ஏன்னா இந்த நைட் மூவ்மெண்ட் வந்து இன்னொரு டீமுக்கு வந்து சரியாக இது பண்ண முடியாது. இவங்க நைட்டோட டீம் காலைல 8 மணி வரை முடிச்சு தான் போய் ஏற்புவாங்க. அதுக்கடுத்து ஒரு டீம் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அது டே டைம் டீம் வந்துடுவாங்க. எந்த மாதத்தில் சார் அதிகமாக இருக்கும் இது மாதிரி மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரி டியூட்டியாக இருக்கட்டும்? எந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும்? ஜனவரி டு டிசம்பரில். இதில் வந்து ரெய்னி சீசனில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இது கம்மியாக இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பலாப்பழ சீசன்லேயே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பனானா கிராப் இருக்கக்கூடிய இருக்கும். நெல் விளையக்கூடிய நேரத்தில் ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப. மற்ற லேண்ட்ஸ்கேப்லலாம் இப்போ சத்தியமங்கலம் மற்ற புலிகள் காப்பகத்துலலாம் வந்து யானை வந்து ஈஸியாக சைட்டிங் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப பள்ளத்தில் தான் பார்க்க முடியுது யானைகளை. ரோட்டில் பார்த்தா உடனே கிராஸ் பண்ணி போயிருதுங்களே. என்ன லேண்ட்ஸ்கேப் இங்கே புரிஞ்சிக்கவே முடியல சார். இங்கே லேண்ட்ஸ்கேப் வந்து அண்டுலேட்டட் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லி சொல்லுவாங்க. டெரைனே வந்து அண்டுலேட்டட், ஒரு மேடு ஒரு பள்ளம், ஒரு மேடு ஒரு பள்ளம் இருக்கும். அப்படிங்கிறப்ப எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கும், ஸ்வாம்ப் ஏரியாங்கன்னா அந்த பள்ளம் ஏரியாவில் இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஹவுஸ் இருக்குன்னா அந்த பள்ளம் ஏரியா, எங்கெங்கே ஸ்வாம்ப் ஏரியா இருக்கும் அந்த தண்ணி கிடைக்குதோ அந்த இடத்துல தான் ஹவுஸ் இருக்கும். இந்த இதுதான் வந்து நமக்கு இதாகக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி புஷஸ் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை வந்து ரொம்ப பெய்யக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல வந்து புஷஸ் வந்து அன்கிளியர்டு டீ எஸ்டேட் வச்சுருந்தாங்கன்னா கூட புஷ் ரொம்ப இருக்கும். அதில் வந்து ஈஸியாக போய் டே டயத்தில் மறைஞ்சிடும். அதே மாதிரி டீ புஷஸ் பார்த்தீங்கன்னா டீ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே எலிஃபென்ட் போச்சுன்னா கூட நம்ம பப்ளிக் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது உள்ளே போயிடும். எது மறையக்கூடிய பாதுகாப்பான இடமோ அதில் போய் உட்காந்துரும். இப்போ தமிழகத்தில் வந்து அதிக மழை பொழியிற இடம்லாம் கூடலூர் இருக்குல்ல. அது போன்ற சமயங்களில் வந்து யானை சைட்டிங் பண்ணுறதுக்கோ மற்றபடி அதை வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கோ எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் சார்? சவால்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்னா மழை ஒரு இதுங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் விஷன் கிடைக்காது. ஃபுல்லாக ஃபாக் ரொம்ப இருக்கும். அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம். ஃபாகில் தான் பார்க்கும்போது பக்கத்தில் நிற்கிற கூட அனிமல் தெரியாது. இந்த வெஹிக்கிள் இது பண்ணுறதுனால தான் அந்த ஃபாக் ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் கிடைக்காது. அதில் தான் எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். அதனால தான் வந்து
டிபார்ட்மெண்ட் என்னென்னா தே ஆர் ப்ரொவைடிங் மோர் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் டு திஸ் டிவிஷன் வென் இட் இஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து வெஹிக்கிள்ஸ் ப்ரொவிஷன் ரொம்ப இருக்கும். அரௌண்ட் 15 வெஹிக்கிள்ஸ் இருக்குது, 6 ரேஞ்சு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேஞ்சுக்கு 2 வெஹிக்கிள், 2 டீம் மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. இத்தனை இவரோட பணி அனுபவத்தில் சார் இன்றைக்கும் நினச்சா மறக்க முடியாத சம்பவம் அப்படிங்கிற மாதிரி பேட்ரோல் போகும்போதோ இல்லை நேருக்கு நேராக அது மாதிரி விலங்குகள் எதிர்கொண்ட தருணமோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு தருணத்தை பகிர்ந்து கொண்டுங்க. தருணம் சொன்னோம்னா எங்கள் டீமோட ஃபாஸ்ட் ஆக்ஷன் ரீசெண்டாக ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு யானை குட்டியை காப்பாற்றினது. அது டீம் ஆக்ஷன் வந்து பிதர்காரில் அந்த இன்சிடெண்ட்டு நைட் இப்படி தான் வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் வந்து ஸ்வாம்ப் ஏரியா வந்தது. வந்தோடனே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, கிணறுல வந்து ஒரு குட்டி விழுந்தது. இதெல்லாம் தெரியாது. சவுண்டு பயங்கரமான சவுண்ட் ஆனவுடனே டீம் அலர்ட் ஆகுது. அலர்ட் ஆகிட்டு இதே மாதிரி பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எங்கே என்ன நடந்துக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. ஸோ வெளிச்சம் வர வரை வெயிட் பண்ணுறோம். வெளிச்சம் வந்தவுடனே இது ஒரு குட்டி இது கிணறை மட்டும் சுற்றிக்கிட்டே வருது. பெரிய தாயான சுற்றிட்டு வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் உள்ள வீடுகள் அடிக்க போகுது. ஸோ இதில் வந்து ஒரு சிறந்த பணியாக என்ன சொல்கிறோம்னா அன்னைக்கு இந்த டீமெல்லாம் ஆளுங்களே இருந்ததுனால இவங்களும் போய் பக்கத்தில் நிற்க முடியல. எல்லாத்தையும் பார்த்து மக்களெல்லாம் வர விடாமல் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மைக்கில் கண்ணுக்கு எதிராக பார்த்த ஒரு ரிசல்ட் வந்து அங்கே சுற்றி குடியிருப்போது எல்லாருமே ஒரு இதுன்னா யானைன்னா இது க்யூரியாசிட்டியில் வருவாங்க. வரவிடாமல் பண்ணாங்க, யாருமே வரல. இதுக்கடுத்து ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது. அந்த வீட்டில் வந்து 4 பேர் ப்ளஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க போய் அடித்தோன்னா அந்த வீடு வந்து இவங்க வீடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இதாக இருக்காது. இது போய் டம்முன்னு அடித்து மேலே இதெல்லாம் உடைக்குது. அது தாழ்வாரத்தெல்லாம் உடைக்குது, ஷீட்டெல்லாம் உடைக்குது. அதே மாதிரி இவங்க என்னென்னா சேஃப்டியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. இவங்க உட்காந்தோடனே மேலே இது மாடியில் உட்காந்தோடனே அவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க. வந்தோடனே சத்தம் இது பண்ணிட்டு போகுது. அந்த சைடு ஒரு வீடு ரொம்ப டேமேஜ் கண்டிஷனுக்கு அந்த வீட்டில் போய் அடிக்குது. ஸோ மக்கள் என்ன செஞ்சாங்க, என் டீம் பீப்புள் எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா இதை டைவர்ஷன் கொடுத்தாங்க. இங்கிட்டு வர சொல்லி இங்கே இருக்கிறதோட இவங்க மக்களாக இருக்கணும்னு இவங்கள தேடி வரும். இவங்க சேஃப்டி பார்த்துட்டு ஒதுங்கிடுவாங்க. இந்த வந்த நேரத்தில் அங்கிட்டு ஒரு டீம் போய் அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கூட்டு போய் காப்பாற்றி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாங் ஆமாம், நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு அதுக்கடுத்து செகண்ட் திங்கு எங்கள் டிஎஃப்ஓ இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆஃபீஸர்ஸோட கண்டினியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வேறு வழியில் இது அந்த இது என்ன செய்யணும்னா அந்த இதில் வந்து உள்ளே இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அது உள்ளே இறங்கி பார்த்துட்டு உள்ளே யாரையும் நெருங்க விட மாட்டேங்குது. அதுக்கடுத்து ஒரு ஜேசிபி கொண்டு போகணும். ஜேசிபி கொண்டு போயிட்டு அந்த தாய் யானையை சுற்றி வந்ததை வந்து அது நாங்கள் போனாலும் விரட்டி அடிக்குது, ஜேசிபி வந்தாலும் விரட்டி அடிக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிளும் போக முடியாது. நீங்கள் பார்த்தீங்க ஜேசிபி போகும்போது எல்லாம் கிளியர் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். கிளியர் பண்ணுறதுக்கு அந்த தோட்டத்துக்காரங்களும் பீப்புள் ஆர் ஸோ சப்போர்ட்டிவ். என்ன வச்சுன்னா அந்த தோட்டத்துக்காரங்களும் எங்கள் லேண்டில் உள்ள பிளான்ட்லாம் நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்கலாம் சொல்லலை. சரி பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வண்டி 2 ஜேசிபி வருது. வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு அந்த குழியை தாண்டி அந்த யானை வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. அதில் உட்காந்துருக்கும் போது மறுபடியும் அந்த ஜேசிபியோட இதை வச்சு அடிக்கிறோம். மேலே உட்காந்துருக்கனால உள்ள அந்த ஜேசிபியோட கை வந்து முன்னாடி உள்ளதை வச்சு அடிக்கிறோம். அடித்த உடனே லைட்டாக இது பண்ண உடனே அது போகுது. போன உடனே போயிட்டுனாலும் விடுதல்னு கிடையாது. தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுது. வாட் தே ஆர் டூயிங், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வாட்ச் பண்ணுது. குட்டியை பண்ணாங்க. அப்புறம் போய் எல்லாமே எடுத்து விட்டு அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து இது பண்ணி விட்டோம். பண்ண உடனே அந்த குட்டியை சவாலான பண்ணி ஒரு அரௌண்டு 3 to 4 hours ஆப்ரேஷன் கொஞ்சமாக பண்ணிட்டு போனால் கீழே போனால் இது எங்களை அதுக்கு மேலே தோண்ட விட மாட்டேங்குது. மேலே வந்து டிஎஃப்ஓ வந்துட்டாங்க. அவங்களும் மேலே வந்து என்ன செய்கிறாங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் சீனியர் ஆஃபீஸர் கண்டினியூஸ் மானிட்டரிங். தினம் ஒன்று செய்யச்சு அடுத்த செகண்ட் ஆக்ஷனுக்கு இன்னொன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்தாங்க. பீப்புள் ஆர் ஸோ கோஆப்ரேட்டிவ். அந்த இடத்த ஃபுல்லாக அரௌண்டு ஒரு 100 மீட்டர் ரேடியஸில் யாரும் எங்களை பார்த்து நெருங்கி வரல. இந்த அனிமல் வாட்ச் பண்ணி எடுத்து விட்டப்பட்டு இது எடுத்து வெளியேறி வந்தப்பட்டு மறுபடியும் எங்களை வந்து அடிக்க வருது. ஆமாம், இல்லை தாயான தள்ளி போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு ஜேசிபி வச்சு லைட்டாக டச் பண்ணதுனால அது கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி உடனே சரி தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுது. குட்டியான இருந்துட்டு வந்து அங்கே யார் காப்பாற்றணும் அவனே அடிக்க வருது. குட்டியை பண்ணுற வேலை. குட்டி உடனே அந்த மாதிரி கண்டிஷனில் மறுபடியும் அது வந்துட்டு அது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் டிரைவர் நோட் பண்ணிட்டு சத்தம் போட்டு பின்னாடியே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். கூட்டமாக போய் அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் நியர்பை ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்துச்சு. அரௌண்ட் 1 kilometer சேசிங் பண்ணிட்டு கூட போனோடனே அது சவுண்டு விடும்போது அதோட சேர்ந்துருச்சு. வெரி குட் ஆப்ரேஷன். இப்போ ரீசெண்டாக நடந்ததில் அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி 70% ஆஃப் அவர் ஸ்டாஃப் ஹேஸ் அட்டன் எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. அது ஒரு கண்குளிராக பார்த்த ஒரு ரிசல்ட்டு. அதே மாதிரி பீப்புளும் பார்த்து ஒரு இது அவங்களுக்கு ஒன்று குட்டியான ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு இது பார்த்து அவங்க பீப்புள் வந்து வெல் கோஆப்ரேட்டிவ். பக்கத்தில் யானை எவ்வளோ தூரம் பண்ணாலும் யாருமே டேமேஜ் பண்ண மாட்டாங்க. யானையை போட்டு இது ஒன்று செய்யலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் இருக்கவே இருக்காது. அந்த இன்சிடென்ட்டில் கண்கூட பார்த்த ஒரு இன்சிடென்ட் இது உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
அந்த குழிக்கு போ, அந்த குழிக்கு போ. ஜேசிபி அந்த குழிக்கு போடு. அங்க இருக்கு, அங்க ஒரு குழிக்கு இருக்கு, அங்க போடு. ஆபரேஷன் முடியும் போது 132 ஆயிடுச்சு. சார், இந்த கூடலூர் பகுதியில் ஒரு 2-3 வருடங்களில் ஒரு 20 பேர் உயிரிழந்திருக்காங்க விலங்குகள் தாக்கியப்படுங்கிறதுல. இதில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வேதனை இழைத்த சம்பவம் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பகிர்ந்துங்களேன். இதில் வந்து ஒரு என்ன இங்கே ஜாயின் பண்ணி நான் 2 இயர்ஸ் ஆகுதுங்க. நான் வந்து ஜாயின் பண்ண உடனே பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே நம்ம ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போல தான் நான் ஒரு PM2ன்னு ஒரு எலிஃபண்ட் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சிடலாம், அது பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, ஸோ பிடிச்சி நம்ம இன்சைட் ஃபாரஸ்ட் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஆர்டர் வருது. அதை பிடிக்கிறதுக்காண்டி இது பண்ணி ஒவ்வொன்றா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். அந்த ஸ்டெப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் என்ன நடந்துச்சுன்னா, அந்த எலிஃபண்ட் வந்து நார்மலாக இப்போ விரட்டுற மாதிரியே விரட்டிக்கிட்டு இருக்காங்க. விரட்டி உள்ளே பார்த்துட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரேஞ்ச் ஆஃபீஸ் பக்கத்தில் வாழவயல்னு ஒரு ஏரியாவில் ரெசிடென்ஸ் ஏரியாலே உள்ளே வருது. அரிசி இருக்கிற இடத்துல சாப்பிடும். அந்த அரிசி வீடு வந்து இங்கே அந்த பீப்புளோட வீடு வந்து ரொம்ப மண் வீடுங்க. மண் வீடு வந்து இந்த அனிமல் தாக்காமல் அதை என்ன செய்யுதுன்னா, அதை சாப்பிடும்போது அந்த தும்பிக்கை வச்சு அந்த இதை தள்ளுது. இன்றைக்கி எப்படி நேற்று ஒரு இன்சிடெண்ட்டில் கார் எப்படி தூக்கிச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி தும்பிக்கை வச்சு எடுக்குது. அது இந்த செவரு இடிஞ்சு வந்து அந்த பாட்டி மேலே விழுது. அவங்க உடனே ஸ்பாட் டெத் பண்ணுறாங்க. அது பார்த்த உடனே ரொம்ப சங்கடமான இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லாக டிரைவரும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதை பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டர் வந்துடுச்சு. பீப்புளெலாம் போராட்டமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டோன்னே என்னென்னு கேட்டோடனே சரி இந்த மாதிரி என்னோடனே சரின்னு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதை பிடிச்சி இன்சைட் ஃபாரஸ்ட்டில் விடலான்னு. அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் இன்சைட் ஃபாரஸ்ட்டில் விடலான்னு போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் காஷன் பண்ணுறோம். ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் உள்ளே போக வேணாம், காட்டுக்குள்ளே போக வேணாம்னு சொல்லிட்டு டே டயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் இருக்கக்கூடிய அனிமலை அடுத்த வேலை என்னென்னா நியர்பை ஃபாரஸ்ட் அனுப்பு தான் வேலை. மார்னிங் அதான் செய்வாங்க. இப்போ வந்திருக்கிறது பட்டாலேருந்து ஸ்வாம்ப் ஏரியா, கொஞ்சம் ரெசிடென்ஸ் ஏரியா, நியர்பை கேபிடேஷன் ஏரியா. ஸோ காலையில் அந்த வேலை செய்வோம். அந்த மாதிரி காலையில் வேலையை செஞ்சு உள்ளே விட்டாங்க. விட்டப்பட்டு நாங்கள் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், உள்ளே யாரும் விறகு பறக்க போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பீப்புளோட லோக்கல் தேவைகளுக்கு அன்றைக்கி போயிட்டாங்க. போயிருந்தப்போ அங்கே உள்ள அனிமல் நல்லா ஏன்னா நாங்கள் டே ஃபுல்லாக விரட்டிகிட்டு இருக்கும்போது இது பண்ணி டயர்டாகி உள்ளே இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவும் உள்ளே போகாதுன்னு சொல்லியிருக்கோம். புளியம்பாறைன்னு ஒரு இன்சிடெண்ட்டில் அவங்க ஒருத்தவங்க போய் இறக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமான சம்பவம். இவன் தான் இவ்வளோ பெட்ரோலிங் டியூட்டி பார்க்கும்போது இதுக்கு அடுத்தது ஒன்றும், அதுக்கடுத்து செகண்ட் திங்கு எல்லாருமே இந்த ஈவினிங் டயத்தில் வர வேணாம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன இருக்குது நான் பார்த்துக்குருவேன், நான் பார்க்காதம்பாங்க. பட் ஆக்சிடென்ட்டில் அத்தை மாதிரி அனிமலில் மாட்டும் போது ரொம்ப சங்கடமாக இவன் தான் நம்ம சொன்னப்பட்டி இப்படி ஒரு இது நடக்குது அப்படின்ட்டு. அதுவும் சில சமயத்தில் வந்து நம்ம பெட்ரோலிங் வெஹிக்கிள் வந்து சில பேர் அடிபட்டுருவாங்க. உடனே தூக்கிட்டு போய் காப்பாற்ற ஓவேலின்னு ஒரு ஏரியாவில் உடனே கொண்டு போய் காப்பாற்றின சம்பவங்களும் இருக்குங்க. இங்கே வனத்துறையினர் இருக்கு. வனத்துறை அந்த மாதிரி ஒரு நல்ல பணியை தான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃபும் மற்ற எல்லாருமே இது பண்ணி பார்ப்பாங்க. இப்போயும் மணி வந்து ஒரு 2 மணி ஆக போகுது. எஸ், இன்னும் உங்கள் பணி தொடருமா? காலை வரைக்கும் தொடரும். அவங்க ஜீப்லேயே உட்காந்து இப்போ இங்கே இருக்காங்கன்னா இங்கே 2 எலிஃபென்ட் இருக்குன்னா இதை மானிட்டர் பண்ணுறக்கு ஒரு டீம் இருக்கும். எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ்னால பிரச்சனை வராதுங்க. குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் மக்களை பார்த்த உடனே அதோட குட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி கூடயே கூட்டு போயிடும். இந்த சிங்கிள் எலிஃபெண்ட்டு அப்புறம் டஸ்கர் அதோட ரெண்டு எலிஃபெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் அதை கண்டினியூஸ் மானிட்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சிஸ்டம் கொண்டு வரோம், ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அதில் அனிமல் மூவ்மெண்ட் வந்து அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு. இரவு முழுக்க பண்ணி பார்த்தவங்களுக்கு இப்போ நாளைக்கு வந்து பகல் ரெஸ்ட் எடுப்பாங்க. 8 மணிக்கு முடிப்பாங்க. முடித்த உடனே 8 மணிக்கு முடிக்கும் போதே இவங்களோட டியூட்டி சார்ட்னு இன்றைக்கி நைட் எந்தெந்த வெஹிக்கிளில் உட்காந்துருந்தாங்களோ அதே வெஹிக்கிளில் இன்னொரு டீம் கொடுப்போம். அவங்க கொடுக்கும்போது இவங்க எல்லோரும் நின்றுட்டு ரேஞ்ச் ஆஃபீஸர் அண்ட் ஃபாரஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இருந்துட்டு ஒரு டீமாக நின்று சொல்லிடுவாங்க, இந்த எலிஃபெண்ட் இங்கே இருந்துச்சு, மறுபடியும் இன்றைக்கி சாயந்தரம் இங்கே தான் வரோம், இல்லை இன்னொரு இடத்துல போவோம், இதை வந்து நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லிடுங்கன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அப்போ ஈவினிங் டயத்தில் இவங்க டியூட்டி ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு பீக் ஹவர்ஸ் சொல்லணும்னா 5 to 11, அதே மாதிரி காலையில் 5 to 11, 10:30 இந்த டயத்தில் வந்து ஸ்கூல் பிள்ளையே இந்த இதெல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு போய் இது பண்ணுறதுல கொஞ்சம் இது பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. அதுதான் அனிமல்ஸுக்கும் பிக் டைம். வெளியேற டைம், ஃபீடிங் டயத்தில் நமக்கு எந்த ஒரு கண்டிஷன் நடக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் வந்து ஆக்சிடென்டல் டெத் தான் நடக்குது. ஆக்சுவலி எங்கே இருக்கக்கூடிய டீம்ஸ் இருப்பேன் உங்கள் இதில் இந்த இது இவங்க ஃபுல்லாக வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி வேரியஸ் பிளேசஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸ்குவாட் ஸ்டாண்டர்டிஸ் வேரியஸ் பிளேசஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த டீமு ப்ளஸ் வந்து இவங்க இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஹேமோப்ளாஜ் யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்க எல்லாமே ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்டி டிப்ரிடேஷன் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. அது பியூர்லி லோக்கல் பீப்புள். அதே மாதிரி இவங்க வந்து ஆர்ஆர்டின்னு சொல்லிட்டு ஹைலி ட்ரெயின்டு பீப்புள், ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்னு சொல்லிட்டு இவங்க இதில் வந்து இந்த டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேரோட டியூட்டி எல்லா ரேஞ்சிலையும் எங்கெங்கே கான்ஃப்ளிக்ட் ரொம்ப இருக்கோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க வந்து பார்த்துட்டு உடனே வந்து ஒரு
லெப்பர்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு செஞ்சிச்சுன்னா இதில் உள்ள பீப்புளுக்கு வந்து ஃபுல் ட்ரெயின் கொடுத்ததுனால ஈஸியாக வந்து சின்ன வயசு பசங்களாக இருப்பாங்க. அதனால் ஒரு இடத்துல எதுனாலும் ஸ்விஃப்ட் ஆக்ஷன் பண்ணுறதுக்காண்டி இதாக இருப்பாங்க. ஒரு கரடி வச்சுருந்தாலும் சரி, லெப்பர்ட் இஷ்யூஸ்னாலும் சரி, உடனே உள்ள ஏறி இறங்குற மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த டீம் அதே மாதிரி ஒரு யானையோட இது வந்து ஒரு யானை வரட்டும் காவலர்னு சொல்லிடுவாங்க நாங்கள். அப்படிங்கிறப்ப இவங்களே நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை இது பார்த்துட்டு ஒரு இடத்துல அனிமல் இருக்குச்சுன்னு பியூர்லி இவங்க லோக்கல் பீப்புளுங்கிறனால எந்த இடத்துலேருந்து எங்கே போகுங்கிற மூவ்மெண்ட் நல்லா தெரியும். ஸோ இவங்களோட சப்போர்ட்டு இன் அடிஷன் டு அவங்கள இது பெர்மனன்ட் எம்ப்ளாயி இவங்க வந்து வெளியே இருந்து வந்ததுனால இவங்களோட ஒர்க்கையும் வச்சு மானிட்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது மாதிரி இவங்க லோக்கல் பீப்புள் மட்டும் அரௌண்ட் 120 மெம்பர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 120 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால அந்த வில்லேஜும் சரி, அதே மாதிரி ட்ரைபலில் இருக்கக்கூடிய ஹாம்லெட்லேயும் செட்டில்மெண்ட் ஏரியாலையும் உள்ளதில் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கும் அவங்க உடனே சொல்கிறதுக்கும் ஒரு நம்ம ஒரு எங்கள் ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அமைகிறது. இதில் எல்லாமே நாங்கள் இங்கே லோக்கல் பீப்புள் வந்ததுனால கொஞ்சம் அனிமலும் மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய கண்டிஷனில் தான் நம்ம இங்கே இந்த இடத்துல இருக்கோங்கிறத வந்து பீப்புளுக்கும் புரிய வைக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு இதாக ஓடிக்கிறோம். 4 months முன்னாடி பாட்டவேலில் எங்கள் டீம் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த வெஹிக்கிள் வந்து யானை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வருது. காலைல ஒரு அரௌண்டு 7 o'clock இருக்கும். ரொம்ப பொறுமையா போன் எடுத்துக்கிட்டு சரி சரி கிளாஸ் ஏற்றா உள்ளேட்டா கிளாஸ் ஏற்றி உள்ளேட்டா அப்போ வந்து அது மேய்ச்சிட்டு வருது. அது வேலை போகும்போது அந்த நேரத்தில் ஸ்கூல் பிள்ளைய போகிறதுனால இவங்க எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அலாம் கால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அனிமலுக்கு என்ன செய்வோம்னா, அனிமலுக்கு அதை விட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தா மட்டும்தான் அது ஓடுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் எப்போயுமே நல்லா வச்சுருப்போம். ஹார்ன் சவுண்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு பழக்கப்பட்ட இதுவும் போயிடும். சில இதில் வந்து அது கொஞ்சம் வெரைட்டி வந்து அடிக்குது. அடிக்கும்போது இந்த வெஹிக்கிள் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுது. எங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெஹிக்கிளில் இருந்து டிரைவிங் பண்ணுறது மட்டும்தான். அதில் தான் இந்த இது பார்த்துட்டு அதில் படித்த உடனே மறுபடியும் அவங்க ஹார்ன் அடித்து மறுபடியும் அந்த லேம்ப் இருக்கும், அந்த லேம்ப் பற்றி அடிக்கும்போது போயிடுச்சு. அது வேற ஒன்றும் டேமேஜ் பண்ணல. அந்த மாதிரி தும்பிக்கையில் வந்து குத்துனுச்சாக்க இது தந்தம், அது ஒத்த கம்பு வச்சுருந்தாங்க. ஓட்டையாயிடுச்சு. அதில் இங்கே உள்ள ட்ரெயின் சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட பெரிய சவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி லைட்டும் ஃபோக்கஸிங் பண்ணும்போது இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்தது. மலைப்பகுதியில் நம்ம பயணம் பண்ணுறதுனா கூட வீட்டில் அடிக்கடி ஃபோன் பண்ணி நான் சேஃபாக போயிட்டியான்னு கேட்பாங்க. ஆனால் இவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ளே நெட்வொர்க்கு கூட இல்லை. இவங்க வீட்டில் எல்லாரும் ஒரு பையனையோ அண்ணனையோ தம்பியோ கணவரையோ இது மாதிரி மக்களுக்காக சேவை செய்யட்டும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பக்கம் வனவிலங்குகளை பாதுகாப்பாக உணவு சாப்பிட விட்டுட்டு மக்களையும் பாதுகாக்கணும், வனவிலங்குகளையும் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட பணியை செய்கிறவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கூட நிறைய பயணம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார். தேங்க்யூ. வனமகன்கள் presented by Riyases Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.